கொய்யாப்பழம் கொய்யாப்பழம் ஏம்மா கொய்யாப்பழம் வாங்கிக்கிறீங்களா? என்ன பழம்லாம் எதுவும் வேணாம்மா, வாங்கிட்டேன் எல்லாத்தையும். ஐயோ நீங்களா? பெரிய பிள்ளை, என்ன பெரிய பிள்ளை நீ? நான் கூட யாரோ பழம் வைக்கிறவங்க தான் வந்துட்டாங்கன்னு நினச்சேன். அப்படியே பழம் வைக்கிறதுக்கு 10 பொத்தமாக கரெக்டாக இருக்குல்ல எங்கள் 2 பேருக்கும்? ஆ கரெக்டாக தான் இருக்கு. நம்ம ஊருக்கு போகிற பஸ் இதுவா பெரிய பிள்ளை? ஆமாக்கா. ஸ்மைலி நீ எல்லாமே வாங்கிட்டியா? ஆ வாங்கிட்டேன்க்கா, வாங்கிட்டு தான் வந்து நிற்கிறேங்க. நல்ல வேலை நீ எங்கள் கூட வராமல் போயிட்ட. இல்லைன்னு வச்சுக்கேன் பொம்மியாக்கா உனக்கு ஒரு கூடை தூக்கி தள்ள வச்சு கொய்யாக்கா வைக்கிறது கூட வந்திருக்கோம். ஆமாம் வந்திருந்தா 3 கூடயே வாங்கியிருக்கலாம். நல்ல வேலை நான் வரலப்பா. பஸ் எடுக்க போகிறாங்க போல இருக்குது. வாங்க பஸ்ஸில் ஏறலாம். ஏக்கா ஏறுக்கா பஸ்ஸில். அதுக்கு தான் ட்ரை பண்ணியிருக்கேன். என்னது ட்ரை பண்ணின்னு இருக்கியா? என்ன ஆச்சு தொங்கின்னு இருக்கிற பஸ்ஸில் ஏறி உள்ளப்பா. பெரிய பிள்ளை கூடிய வயலில் வச்சிருக்கேன், அதை தாண்டி போக முடியல நல்ல உள்ள. ஐயோ உன்னை வச்சு என்ன பண்ணுறேன்னு தெரியலையே. அமுக்கு 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 உள்ளே போ. ஏன்டி ஸ்மைல் என்னடி பல்ல காமிச்சு நின்று இருக்க? தள்ளுடி அது உள்ளே அமுத்துறியாத. ஏறுங்க ஏறுங்க உள்ளே போங்க. இவ பேர் பேக் எங்கேயோ போட்டு போய்க்கிறா. அதான் நம்ம தூக்கின்னு போகணுமா? பெரிய பொண்ணு பஸ் எடுக்க எவ்வளோ நேரம் ஆகும்? அது இன்னும் 10 நிமிஷம் ஆகும்க்கா. கரெக்டாக அவங்க டைமுக்கு தான் எடுப்பாங்க. சரி அப்போ நம்ம போயிட்டு காஃபி குடிச்சிட்டு வந்துடலாமா? கொஞ்சம் தலை வலிக்கிற மாதிரி இருக்குது. காஃபி மட்டும்தானா இல்லை டிஃபன் கூட முடிச்சுட்டு வர போறியா? காஃபி மட்டும் தான் பெரிய பொண்ணு. வாங்க 3 பேரும் போய் காஃபி குடிச்சிட்டு பொறுமையாக வரலாம். வரத்துக்குள்ள பஸ்ஸில் ஏறி யார் யாருக்கு என்ன பழம் ஒன்று மாதிரி சாப்பிட்டு காலி குடி வச்சுருப்பாங்க. காலி குடி தூக்கி தள்ள கவுத்துக்குங்க போகலாம். என்ன எப்படி சொல்கிற நீ? ஏக்கா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குதா இல்லையா? நம்ம தான் பழம் வாங்கி வச்சுக்கிறோமே. அது ஏறத்துக்குள்ளேயே ஒரு படுத்திட்டேன். இப்போ இது வேறு சொந்தம் திரும்பி போய் வேறு காப்பி வேறு குடிச்சிட்டு வரணுமா? அப்போ என்ன பண்ணுறது? நான் மட்டும் வேணா போய் குடிச்சிட்டு வரட்டுமா? ஆமாம் நீ போய் காப்பி குடிச்சிட்டு வரணும். எங்கே தொலைஞ்சு போயிடு. அப்புறம் உன்னை தேடி நாங்கள் 2 பேரும் வரோம். ஸ்மைலே இங்கே வந்து உட்காந்து என் கொய்யா பழத்தை பார்த்துக்கோ. நான் போய் காப்பி வேணாரேன். டம்ளர் நல்லா கழுவிட்டு போட்டு வாங்கிவா. சக்கரை நல்லா தூக்கலாம் ப்ரூ காப்பியாக போட்டு. என் வீட்டிலேருந்து வரும்போது டம்ளர்லாம் எத்தனை சில்வர் டம்ளர்லாம் இங்கே எதுக்கு நல்லா கழுவி டம்ளரில் போட்டு சொல்கிறேன். இங்கே வந்து கப்பில் போட்டு தருவாங்க. வாங்கி வந்துடுறேன் குடிச்சிட்டு அப்படி தூக்கி போட்டுடலாம். அது கூட நல்ல வழிதான். வாங்கி வந்து பெரிய பொண்ணு அப்படியே 2 பட்டர் பிஸ்கெட் வாங்கி வந்துரு, தொட்டு சாப்பிடலாம். பேர் உனக்கு தகுந்த மாதிரி வந்து சேர்ந்துக்குது பேர். கோச்சிக்காத பெரிய பொண்ணு, போயிட்டு சீக்கிரம் வாங்கிடு. சூடாக வாங்க. அக்கா உங்கள் பசங்களாம் எப்படி இருக்காங்க? என்ன படிக்கிறாங்க? 2 பேரும் ஸ்கூல் படிக்கிறாங்க மேம். உனக்கு எத்தனை குழந்தைங்க? எனக்கு ஒரே ஒரு பொம்பளை குழந்தைக்கா. அவர் எங்கள் வீட்டுக்கிட்ட விட்டு வந்திருக்கேன். 3 வயசு ஆகுது. சரி சரி. உங்கள் மாமனார் மாமியார்லாம் வந்திருக்காங்களா அவங்க கூட உங்கள் வீட்டுக்கு? அவங்களாம் வந்து நாளைக்கு காலையிலே வந்துடுவாங்கக்கா. இப்போ வரல, என் கூட காலையில் தான் வருவாங்க. நாளைக்கு நீங்களும் வந்துருங்கக்கா. பெரிய பொண்ணுங்க கூப்பிடணும். எல்லோரும் வந்துடுங்க எங்கள் வீட்டுக்கு. வந்து பார்த்துட்டு காலைல டிஃபனு மதியம் சாப்பாடு எல்லாம் முடிச்சுக்கலாம் அங்கேயே. அப்படியா? சரிம்மா வரேன். டிஃபன்லாம் எப்படி நீயே செஞ்சிடுறியா இல்லை ஹோட்டலில் ஆர்டர் கொடுத்துருக்கியா? பக்கத்தில் ஹோட்டலில் தாங்க ஆர்டர் கொடுத்துருக்கேன். என்னால் செய்ய முடியாதுன்னு ஹோட்டலில் ஆர்டர் கொடுத்துட்டேன். இந்த ஸ்மைலி என்ன பெரிய பொண்ணு 2 தான் வாங்கியிருக்கேன். உனக்கு? நாங்கள் கடையாண்டே குடிச்சிட்டு வந்துட்டேன். உங்கள் 2 பேருக்கு மட்டும் தான் வாங்கியிருந்தேன். இந்தாங்கக்கா காப்பி. பிஸ்கெட் எங்க பெரிய பொண்ணு? ஆமாம் இந்த 2 காப்பி தூக்கி வரத்துக்கே நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துன்னு வந்தேன். பிஸ்கெட் வந்து அக்கில் வச்சு தான் எடுத்துன்னு வரணும். உங்களுக்கு எதுவும் ஆட்சி பண்ணிடலன்னா போய் அதை வச்சு எடுத்துன்னு வரேன். எப்பா எனக்கு பிஸ்கெட்டே வேணாம், காப்பி மட்டும் போதும். அந்த பையன் இருக்கட்டும். ஏக்கா 2 கூட கொய்யா பழத்தை வாங்கி வச்சுக்கணுமா? எங்கே போய் விற்கிறதா? அப்படியே தூக்கி தள்ள வச்சு நேற்று கூவின போக வேண்டியதான். காலி ஆயிடும். டிக்கெட்டா? இந்த பஸ்ல எல்லாம் ஃப்ரீ தானே, நீங்க என்ன டிக்கெட் வாங்க சொல்றீங்க? ஏம்மா மகளிருக்கெல்லாம் ஃப்ரீ தான். நீங்கள் உட்கார வச்சுக்கோங்க பார்த்தியா சீட்டில் கூடைங்க, அதுக்கெல்லாம் டிக்கெட் வாங்கணும். அதுங்க என்ன மகளிரா? அதுங்களே ஃப்ரீயாக கூட்டின்னு போகிறதுக்கு டிக்கெட் எடுங்கம்மா. என்னது கொய்யாப்பழ கூடைக்கெலாம் டிக்கெட் எடுக்கணுமா? கவர்மெண்ட்டில் ஒரு ரூல்ஸ் இருக்குது. இந்த மாதிரி வியாபாரிங்களோ எத்தனை காய்கறி கடைங்களோ அது மாதிரி வாங்கிட்டு போகிறவங்ககிட்டலாம் வியாபாரத்துக்கு போகிறவங்ககிட்டலாம் டிக்கெட்லாம் அதுக்காக லக்கேஜ்லாம் வாங்கக்கூடாது அப்படின்னு. அது உங்களுக்கு தெரியாதா? அது எனக்கு தெரியுமா. அது ஒன்று நீ காலாண்டை வச்சுக்கணும், இல்லை மடியில் வச்சுக்கணும், இல்லை தலையில் வச்சுக்கணும். அது சீட்டில் உட்கார வச்சுக்கிறல டிக்கெட் வாங்க. காலி இருக்க பஸ்ஸில் எங்கே வச்சா உங்களுக்கு என்ன? அப்படி கூட்டம் ரொம்ப வலிதா? காலியாக தானே இருக்குது சீட்டை, அதை வச்சுக்கலாம். ஏம்மா பஸ் ஃபுல்லாக இருந்தாலும் காலியாக இருந்தாலும் சீட்டில் வச்சிங்கன்னா நான் டிக்கெட் கேட்பேன். இது என்ன அநியாயமா இருக்குது? பெரிய பொண்ணு கூட எடுத்து காலாண்ட வச்சுக்கோ. ஏம்மா வடியில் வைக்காதீங்க. யோ என்னய்யா சீட்டில் வைக்கக்கூடாதுன்ற காலாண்டி வைக்கக்கூடாதுன்ற இப்போ எங்கே தான் வைக்கிறது? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நடக்கிற வழியில் வைக்காதீங்க. என்ன பெரிய பொண்ணு எப்படி சொல்கிறாங்க? இந்த சீட்டில் உட்காரத்துக்கு ஆள் வந்தாங்கன்னா எடுத்து நாங்கள் வச்சுக்கிறோம் மடியில். போ வேலையை போய் பாரு போங்க.
2 டிக்கெட் எப்படின்னா வாங்க வச்சிடலான்னு பார்த்தா விளக்காவது பொழுது. அக்கா அந்த பொண்ணு பார்த்தீங்களா, துணிக்கடையில் பார்த்தோமே, அந்த பொம்மை பொண்ணு மாதிரியே இருக்குல்ல? ஆமாண்டி, அந்த பொண்ணு மாதிரி தான் இருக்குது. நான் கூட சின்ன வயசில் அந்த பொண்ணு மாதிரியே தான் ஒல்லியாக அழகாக இருந்தேன். இப்போ தான் கொஞ்சம் குண்டாயிட்டேன். நீ கொஞ்சமாக்கா குண்டாயிட்டே இப்போ? ஆமாம், கொஞ்சம் பூசின மாதிரி இருக்கு, அவ்வளோதான். பூசின மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் அழகாக இருக்க மாதிரி நல்லா. ஆமாம் ஆமாம், லைட்டாக பூசின மாதிரி தான் இருக்கு நீ. பெரிய பொண்ணு, நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு பால் காய்ச்சறோம்ல, வந்துடு. அது இல்லையா? சரி ஸ்மைலி, வந்துடுறேன். ஏம்மா கொய்யாப்பழம் வாங்கிக்கிறியா? விலை கம்மி தான், வாங்கிட்டு போ, ஒரு கிலோ. வேணாக்கா. ஏன் கொய்யாப்பழம்லாம் சாப்பிட மாட்டிங்களா? ஆமாம், கொய்யாப்பழம் சாப்பிட மாட்டோம், நாங்கள் ஆப்பிள் தான் சாப்பிடுவோம். ஆமாம், இந்த அம்மா பெரிய வெள்ளைக்கார தூர கொய்யாப்பழம் சாப்பிட மாட்டாங்களாம், ஆப்பிள் தான் சாப்பிடுவாங்களாம். சும்மா இரு பெரிய பொண்ணு. நீங்கள் சும்மா இருங்கக்கா. கொய்யாப்பழத்தை பற்றி இந்த பொண்ணுக்கு தெரியல. 4 ஆரஞ்சு பழத்தில் இருக்க சத்து இந்த ஒரு கொய்யாப்பழத்தில் இருக்குது தெரியுமா? இந்த விட்டமின் சின்னு சொல்லுவாங்க பார்த்தியா, அந்த சத்து வந்து இந்த கொய்யாப்பழத்தில் நிறைய இருக்குது. அப்படியா? அப்புறம் என்ன சொல்கிறீங்க? 4 ஆரஞ்சு பழத்தில் இருக்க சக்தி ஒரு கொய்யாப்பழத்தில் இருக்கா? ஆமாம். எனக்கு 1 கிலோ கொய்யாப்பழம் கொடுத்துருங்க. இப்போ தான் நம்ம வழிக்கு வந்திருக்கு. பெரிய பொண்ணு, எனக்கு கூட 1 கிலோ கொய்யாப்பழம் கொடுத்துரு. பரவாயில்லையே, 2 கிலோ விற்று போச்சே. நம்ம இது நமக்கு ஈஸியாக கிடைக்கிது, நம்ம ஊரில் விளையுதுன்றதுனால இதோட மகிமை நமக்கு தெரியல, யாருக்குமே தெரியல. ஆமாக்கா, விலை கம்மியாக விற்கிதுன்றதுனால இது வந்து இதோட அருமை நமக்கு தெரியல, இது எவ்வளோ சத்து இருக்குது அதெல்லாம். நம்ம தான் இருக்கோமே, சொல்லி சொல்லி விற்போம் எல்லாருக்கும். நமக்கு இப்போ அதுதானே வேலையாக போயிருக்குது. கொய்யாப்பழத்தில் வேற என்னென்ன சத்து இருக்குன்னு சொல்லு பெரிய பொண்ணு, கேட்டுக்கலாம். இதில் வந்து நிறைய நார் சத்து இருக்குது, அதனால வயிற்று பிரச்சனைக்கெலாம் நல்லது. அதுக்கப்புறம் பொட்டாசியம் இருக்குது. அதுக்கப்புறம் இதை சாப்பிட்றதுனால நம்மளுக்கு உடம்புல வயசாகிடுச்சுன்னா உடம்புல சுருக்கம்லாம் ஏற்படும் பார்த்திங்களா, அந்த தோலில் அந்த மாதிரி சுருக்கம்லாம் வராமல் உடம்பு நல்லா ஷைனிங்காக வச்சுருக்கோம் அந்த கொய்யாப்பழம் சாப்பிட்டா. ஆமாம், சுகரு, இந்த பிபி அதெல்லாம் வந்து நம்மளுக்கு கண்ட்ரோலில் வச்சுருக்கோம். டெய்லி ஒரு கொய்யாப்பழம் சாப்பிட்டோம் வச்சுக்கோங்களேன், நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய வேலையே கிடையாது, எல்லா நோயுமே இதே குணப்படுத்திடும். ஆப்பிள் மாதிரி. ஆப்பிள் வந்து விலை ஜாஸ்தி, இது வந்து நம்ம ஊரில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு பழம். சுகர் பிபிலாம் கண்ட்ரோலில் வச்சுருக்குமா? நல்ல விஷயமா இருக்கே. அப்புறம் கண் சம்மந்தமான நோயெல்லாம் கூட குணப்படுத்தும் இந்த கொய்யாப்பழம். ஆமாம், இதில் எவ்வளோ விஷயம் இருக்கா பாருப்பா. பெரிய பொண்ணு, இந்த கொய்யாப்பழம் ஒன்று மட்டும் டெய்லியும் சாப்பிட்டோன்னா நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், நம்ம நல்லா இளமையாக இருப்போம்னு சொல்கிறேன். ஆமாம் ஸ்மைலி, கரெக்டாக புரிஞ்சுக்கினேன். ஆமாம், இது கொஞ்சம் காயாக இருக்கும்போது வெட்டி அதில் கொஞ்சோண்டு மிளகாத்தூளும் உப்பும் கலந்து சாப்பிட்டோன்னா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்ல. ஆமாக்கா, இது வந்து பசியையும் தூண்டிவிடும், நல்லா ஜீரண சக்தியும் ஆகும் இந்த கொய்யாப்பழம். பெரியவங்கலேருந்து சின்ன குழந்தைங்க வரைக்கும் அதான் எல்லாருமே சாப்பிடலாம், எல்லா வயசுக்காரங்களும் சாப்பிடலாம் இந்த கொய்யாப்பழம். அப்புறம் இது வந்து இதயத்தையும் பலப்படுத்தும், கெட்ட கொழுப்புலாம் குறைச்சி நல்ல கொழுப்புலாம் உடம்புல இருக்க மாதிரி பார்த்துக்கும், அதனால இதய நோயும் வராது. ஊரில் போய் இறங்குறோம், நீ சொன்னது எல்லாத்தையும் நம்ம ஊர் மக்களுக்கு சொல்லி கொய்யாப்பழத்தை விற்கிறோம், நம்ம ஊர் ஜனங்களையும் ஆரோக்கியமாக மாற்றுறோம். ஆமாங்க்கா, நீங்கள் சொன்னது தான் சரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்காக காத்திருக்கோம்.